ட்ரூக் பிராண்ட்லேருந்து புதுசாக ஒரு பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இது வந்து தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட்டுக்குள்ளே இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. இதுவரையும் நான் அன்பாக்ஸும் பண்ணலை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க, மேலும் கிஃப்ட் ஏதாவது இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மிஸ்ட்ரி கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறேன். ஸோ எனக்குமே இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. வாங்க இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ட்ரூக் வந்து நம்ம என்ன அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸோட அவுட் சைடு வந்து சின்ன கிரீட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என் நேம் போட்டிருக்காங்க. இந்த தீபாவளியோட அவங்க வந்து 1 மில்லியன் ஷிப்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. இந்த மைல் ஸ்டோனை ரீச் பண்ணதுனால வந்து இந்த ஸ்வீட்னஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வந்து இன்வைட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிஃப்ட் பாக்ஸ் வந்து பயங்கரமாக சீல் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கே பார்த்தா சில டேப்பாக இருக்குது. ஸோ சைடில் இருக்க சில டேப் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பாக்ஸை இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரேப்பரை வச்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீட்டிங் மாதிரி ஒரு அட்டை வச்சுருக்காங்க. அது போக வந்து எல்லோ கலரில் வந்து ஒரு கிளாத்தை வச்சு ரேப்பும் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸில் பார்க்கும்போது வந்து நமக்கு டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா இந்த க்ரீட்டிங் மாதிரி இருக்கிறது வந்து ஆக்சுவலாக உள்ள பேஸ்ட் மாதிரி ஒட்டிச்சிருக்காங்க. ஸோ அது நார்மலான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பாட்டம் சைடில் ஒரு குட்டி ஒன்று தீபாவளிக்கான ஒரு க்ரீட்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, உள்ளே வந்து ஒரு டார்க் சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இந்த டார்க் சாக்லேட்டை பார்த்துட்டிங்கன்னா வந்து அதோட ஒட்டிச்சிருக்காங்க. ஸோ இதை இப்போ எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் சாக்லேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது திறக்கும் போது கொஞ்சம் லைட்டாக மிஸ்டப் ஆகிட்டேன். நான் லைட்டாக உடஞ்சிட்டு மற்றபடியாக ஃபுல்லாக தான் இருந்துச்சு வரும்போது. ஸோ ஒரு டார்க் சாக்லேட் வருது. ஸோ மேலே வந்து பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சைடு ஓரம் கட்டி வச்சுட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாக்ஸுக்கு பேக் சைடில் சில டைப் போட்டிருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ முதல்ல வந்து பிஸ்தாச்சியோஸ் இருக்குது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக வந்து பாதாம் பருப்பு இருக்குது. ஸோ பாதாம் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கேஷ்யூ நட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரை கேப்ஸ், அதாவது நமக்கு வந்து கிஸ்மிஸ் பழம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியாக ஹெல்த்தியான ஒரு 4 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நன்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரியான ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் பழம் ஆகிய 4 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இது போக இதில் வந்து ஒரு டார்க் சாக்லேட்டும் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக ஸ்வீட்டான கிஃப்ட்டோட வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம், அதை ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை வந்து அனுப்பியிருக்காங்க ட்ரூக். ஸோ தேங்க்யூ ட்ரூக் ஃபார் சென்டிங் திஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ட்ரூக்கோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பலவிதமான அன்பாக்சிங்கும் நம்ம சேனலில் வரிசையாக வர இருக்குது. அதனால் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக் ஜாமான் ஏதாவது வாங்கினீங்களா, இல்லைனா வந்து எப்படி தீபாவளி கொண்டாடிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டெக் இந்த மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.